Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வு தமிழகம் முழுவதும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், வணக்கம். தற்பொழுது ஆசிரியர் தகுதி தேர்வு, சிறப்பு தகுதி தேர்வானது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் இந்த ஆசிரியர்களுக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறது? முழு விவரங்கள். சங்கீதா, வணக்கம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படக்கூடிய இந்த தகுதி தேர்வு என்பது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினமும் நாளைய தினமும் ஆகிய 2 நாட்கள் இந்த தேர்வுகள் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்வு மையத்திற்கு காலை 7 மணி முதலிருந்து இந்த ஆசிரியர்கள் வர தொடங்கியிருக்கிறார்கள். சரியாக 9:30 மணிக்கு இந்த தேர்வு தொடங்கி இருக்கிறது. 3 மணி நேரம் நடைபெறும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இடைநிலை ஆசிரியர் பணிக்கான முதல் தாள் தான் இன்றைய தினம் அந்த தேர்வு நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 222 மையங்களில் 61,386 தேர்வர்கள் இந்த தேர்வை எழுதி கொண்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 12,000 ஆண் தேர்வர்களும் 49,385 பெண் தேர்வர்களும் 1,321 மாற்றுத்திறன் கொண்டவர்களும் 120 மாற்றுத்திறனாளிகளுக்கு சொல்வதை எழுதுவதற்காக நியமனம் செய்யக்கூடிய பணியாளர்களும் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்திருக்கிறது. பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான தாள் 2 என்பது நாளைய தினம் நடைபெற இருக்கிறது. 613 மையங்களில் 1,67,743 தேர்வர்கள் இந்த தேர்வை எழுத இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தேர்வுகளை கண்காணிக்க அனைத்து மாவட்டங்களிலும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த இயக்குனர், இணை இயக்குனர் மற்றும் துணை இயக்குனர் தலைமையில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும், ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு எழுத வரக்கூடிய அந்த தேர்வர்கள் பெல்ட், ஷூ, டிஜிட்டல் வாட்ச் ஆகியவை அணிந்து வருவதற்கும் தடை விதித்திருப்பதாக ஏற்கனவே ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் அந்த கட்டுப்பாடுகளும் நடைமுறைகளும் தற்போது பின்பற்றப்பட்டு இந்த தேர்வு என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சங்கீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்.